أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان. رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان. مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان. يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان. وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان. كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان. يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان. سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان. يا معشر الجن والإنس إن
استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران فبأي آلاء ربكما تكذبان فإذا انشقت السماء فكانت وردة كالدهان فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا يسأل عن ذنبه إنس. السلام عليكم ورحمة الله إن شاء الله நிர்வாகி 13 பேர் நிர்வாகி எங்களுடைய 3 ஆண்டு கால பணி சிறப்பான முறையில் நாங்கள் செஞ்சிருக்கோம் நம்புறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பொழுது எங்களுடைய உழைப்புகள் அனைத்தும் கொடுத்து பயன்படுத்த நல்லபடியாக செஞ்சு கொடுத்திருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் குறை நிறைகள் எது இருந்தாலும் அல்லாஹ் மனம் கொடுத்து இந்த புதிய நிர்வாகம் எடுத்திருக்காங்க. MK முகமது அவர்களை தலைமையேற்றி நடத்தி கொடுத்து அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம செலக்ஷன் தான் இப்போதைக்கு செலக்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க உங்களோட நீங்களே உங்க ஜமாத்துல இருந்து தேர்ந்தெடுத்துருவாங்க அதை நாங்கள் அங்கீகரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க வரல நம்ம ஜமாத்துக்கு நிர்வாகி தேர்ந்தெடுத்து எடுக்கிறோம். இதுதான் ஓவர் விதிப்பு வந்து தலைமை சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் இந்த கணக்கு வாசி உங்க தலைமையில சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய பள்ளி பாரம்பரியமா கிட்டத்தட்ட 84 ஆண்டுகளா இந்த பகுதியில செயல்பட்டு வருது. இப்ப என்னை போன்றவங்கெல்லாம் வந்து 85ஆம் ஆண்டு பிறகுதான் இந்த பள்ளிக்கு வருகை தந்தோம். எங்களுடைய வருகைக்கு முன்பு இந்த பள்ளியை உருவாக்குவதற்கும் பள்ளிவாசல் தான் அப்படிங்கிறத அருகாமையில் இருக்கக்கூடிய மாற்று கடுமையான போராட்டம் பல வழக்குகளை எல்லாம் சந்திச்சு சண்டையிட்டு
நம்மளுடைய மூத்தவங்களுடைய தியாகத்தினால் தான் எல்லாரும் பெரிய பர்பஸ். அதெல்லாம் என்னைக்கு நம்ம மறக்க முடியாது. நான் வந்ததுக்கு பிறகு கூட ரசீல்பாய் அன்னைக்கு தலைமை முத்தாமைகள் அன்னைக்கு இஸ்லாமிய நற்பணி இயக்கணும் வாசா அவர்கள் செய்யத் இமாம் அவர்கள் நிர்வாகத்தில் இருக்கும்பொழுதே நம்ம பள்ளியில அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்திலாம் ஆக்கிரமிப்புகள் நிறைய இருக்குது. அதில் ஓரிரு நமது சகோதரர்கள் இருந்தாங்க, மாற்று மத சகோதரர்கள் முன்பகுதியில் இருந்தாங்க. அதெல்லாம் ஆக்கிரமிப்புலாம் இருக்கும் பொழுது இருந்த அந்த சமாதானங்களுடைய ஆதரவு பெருந்திரள் கூட்டம் இப்ப சமீப காலமா நம்ம பள்ளியில அது ரொம்ப குறைவா தான் காணப்படுது. அறுபாடுபட்டு இந்த பள்ளியை நம்ம காப்பாற்றி இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மர்கஸா நல்லா தோற்றுவித்து நல்லா காமிச்சிருக்காங்க. அதனால வருங்காலங்கள்லாம் அவங்களுடைய பங்களிப்பு இந்த ஜமாத் நிர்வாகத்துக்கும் ஜமாத் கட்டடத்துக்கும் ஜமாத்தோட சொத்துக்களுக்கும் நம்மலாம் பாதுகாப்பு வரணும் இருக்கணும். இது இறை இல்ல பணியில பார்வையில நல்ல நன்மைகளை பெற்றுத்தரோம். நாம செய்யக்கூடிய இந்த சிறந்த செயல்கள் மூலம் வரக்கூடிய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம எடுத்து சொல்லி வரும்போது எதிர்காலத்துல அவங்களும் உங்களுடைய பங்களிப்ப நிர்வாகத்துக்கு ஜமாத்தோட வளர்ச்சி ஜமாத் நிர்வாகம் சிறந்த சேவை ஜமாத்தவர்கள் வழங்குவதற்கு அது உதவும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் உங்களிடத்தில் இந்த கருத்துக்களை நான் பகிர்ந்திருக்கிறேன். இப்ப நம்ம கூடியிருக்கக்கூடிய புதிய நிர்வாகம் தேர்வு செய்யறது. புதிய நிர்வாகம் தேர்வு செய்யறதுல அனைவருடைய மேலான ஒத்துழைப்பை நான் கேட்டுக்கிறேன். கடந்த 2 முறை நமது பள்ளி நிர்வாகத்தில் இருந்த தலைவரா இருந்தவங்களே தொடர்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகமே தொடர்ந்து செயல்படுத்தணும். நம்ம அனைவருடைய விருப்பம் இருக்கு. அந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் இவங்க முக்கிய பணிகள்ல முக்கிய பங்களிப்பாளர்களா இருக்காங்க. அந்த துணை நிர்வாகிகள், கமிட்டி மெம்பர்களும் அவங்களோட இணக்கமா செயல்படக்கூடிய ஒரு நல்ல சகோதரர்களா செயல் செய்வதற்கு நீங்க அனைவரும் ஒத்துழைப்பு கேட்டுக்கிறேன். இதுபோல் இப்போ புதிய நிர்வாக தலைவராக கடைசியா இருந்த எஸ் அப்துல் லத்தீப் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு எல்லாரும் மேலான ஆதரவு வேற யாரும் இது மாதிரி கருத்துக்கள் இருக்கா? உங்களுடைய கருத்து நிச்சயமாக கருத்து சொல்றவங்க மறுத்து இல்ல. அவங்க சகோதரர் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப கடந்த முறை தலைவராக இருந்தவங்க சரி வேற என்ன செஞ்சாங்கன்னு தெரியும். பள்ளிக்கு அவங்க கடந்த காலத்துல செய்யக்கூடிய செயல்களை நினைவு கூற சொன்னாங்க. அப்போ கடைசியா இந்த தலைவர் பேச சொல்லலாமா, செயலாளர் பேச சொல்லலாமா, அந்த துணை நிர்வாகிகள் யாரும் பேசுறதுன்னு பேச சொல்லலாமா, செய்யலாமா? இல்ல, தயவு செய்து கூட்டத்துல ஒருத்தவங்க எந்திரிச்சு அவங்க மனசுல ஒன்று சொல்றாங்க, அவங்க அப்படியே பேச விட்டுருங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்றேன், இல்ல இந்த நிர்வாகிகள் பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க. நீங்க திரும்ப அவங்களுக்கு ஒரு பதில் சொல்ற மாதிரியோ அதை நீங்க இப்படி சொல்லாதீங்கனால அவங்க மனது காயப்படும். தயவு செய்து அவங்க சொல்லுங்க பாரு. சரி
சரி, உங்களுடைய குறைகள் என்ன அப்படின்னா, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பள்ளியில அதிகமா காணப்படவில்லை, அவங்க பள்ளிக்கு வருகை தரணும் அப்படின்னு சொல்றீங்க. அதை நம்ம இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சொல்லி நீங்க பள்ளிக்கு வரும்போதெல்லாம் ஷாஜகான் பாய்க்கு ஒரு சலாம் சொல்லிருங்க, அவங்க கண்ணில் பட்டுன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா நான் தொடர்ந்து மகரிப்பு பெரும்பகுதி நான் பொதுவாக பள்ளிக்கு வந்துடுறேன், இசாவுக்கும் மேக்சிமம் வந்துடுறேன். அப்போ வரும்போதெல்லாம் நிர்வாகிகள் 2 பேர் நான் சந்திக்கிறேன், பார்க்குறேன். அதனால நீங்க எதுவும் வரும்பொழுது அவங்க பண்ண படம் கூட இருந்திருக்கலாம். இன்ஷால்லா இனி வருங்காலங்கள்ல அதை நம்ம நிறைவு செய்யணும். அதே மாதிரி இந்த கழிவறைகள்லாம் வந்து பராமரிப்புல வந்து சிரமப்படுத்துறாங்க வெளிநபர்கள் அப்படிங்கிற மாதிரி சமூகம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நிர்வாகம் அதுல அந்த குறைகளை போக்குவதற்கு எதுவும் உங்களால் சிறு பணிகளை செய்யுமாறு கேட்குறேன். வேற எதுவும் குறைகள் இருக்கா? சாவும் சொல்லுங்க. இப்ப எல்லாருடைய ஆர்வமும் கடந்த 2 பீரியடா இருந்தக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வந்து கடந்த கால உங்களுடைய ஜமாத்து நிர்வாகத்துல என்ன பங்களிப்பு வழங்கிருக்கீங்க, அடுத்து என்ன செய்யலாம்னு சிந்தனை இருக்கீங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அதனால தலைவர் வந்து ஒரு 5 நிமிடம் பேசுங்க சுருக்கமா, அடுத்து செயலாளர் பேசுங்க, அடுத்து துணை நிர்வாகிகள் யாரும் பேசுவதற்கு தகவல் இருந்தாலும் பேசுவதற்கு ஆர்வமாக இருந்தாலும் பேசுங்க. எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய கருத்தை நம்ம பேசுவோம். நம்ம அனைவரும் ஒரு சகோதரர்கள் தான். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அமர்ந்து பேசி எல்லாத்துக்கும் நல்ல தீர்வு செய்யணும். இந்த முடியாத விஷயமே இல்லை. நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னா எனக்காக நான் இங்க இல்லை, இவருக்காக இங்க இல்லை, எல்லாருக்காகவும் தான் நம்ம, பிறருக்காக தான் நம்ம பணி செய்ய வந்திருக்கோம், மறுமையோட நன்மைக்காக. அந்த ஒரு சிந்தனையோட இப்ப இருக்கிற நிர்வாகிகளும் சரி, அடுத்த புதிய நிர்வாக தீர்வுக்கு உட்பட்ட நிர்வாகிகளும் சரி, சின்ன சின்ன விஷயத்த பெரிதா மனதில் நீட்டிக் கொள்ளாம, நான் சகோதரனை செய்யலைன்னா நான் செய்யறேன், நம்ம சகோதரருக்கு அந்த வாய்ப்பு வேலை செய்ய வாய்ப்பு கிடைக்கலையா நான் செய்யறேன், அந்த சகோதரன் எனக்கு அந்த விஷயம் சொல்லலையா பரவாயில்ல, வாங்க என்ன தகவல் அவங்க கேளுங்க பேசுங்க, எல்லாம் இதுலேயே தீர்வு முடியாத விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது இரவுனர்களால் எதுவுமே இல்லை. எல்லாமே சரி செய்யக்கூடிய விஷயங்கள் தான், சரியா செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த 3 ஆண்டுகள் பணியில என்னென்ன சிறப்பு செஞ்சோம்னா, நம்ம பள்ளி இமாமை தான் முன்னிலையாக இந்த நிர்வாகம் எடுத்திருக்கோம். முகமது மீன் பாய் அவர்கள் தலைமை முன்னிலையாக இருக்காங்க. இமாம் அலிபாய் வந்து முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய தோழில் மீதும் இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய பேரர்களால் யூசுப் தோட்டம் முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசலுடைய நிர்வாக செயல்பாடுகள் கடந்த 3 ஆண்டுகள் முடிந்து புதிய நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கிற இந்த கூட்டத்தில் நாம் தான் அமர்ந்திருக்கிற நாம் சில விஷயங்களை மனமாற உணர்வுபூர்வமாக மனதில் ஏற்று செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய அடிப்படையான நோக்கம். என்ன அப்படின்னு சொன்னா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமுறை குர்ஆனில் ஒரு உபதேசம் செய்கிறார். என்ன உபதேசம் அப்படின்னா, எப்பவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துவா செய்வாங்க, ரப்பி ஸித்னி இல்மா, நபியே
நீங்க கேளுங்க. குரு ரப்பி சித்தி இல்மா, நபியை நீங்க கேளுங்க, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு ஞானம் இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்க? யாரும் சொல்ல மாட்டாங்க. உலகமே வியந்து பார்க்கிற ஒரு தலைவர் தான் நபிகள் நாயகம் சொல்லுவாங்க. அவர்களுக்கு கல்வி இல்லை அப்படிங்கிறது இறைவன் விதித்த விதி. ஆனா அவர்களுக்கு கல்வியே இல்லைன்னு யாரும் சொல்லிட முடியாது. ஆனா ரசூல்லா கேட்டாங்க, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. பொதுவா கல்வி உலகத்துல எல்லார்ட்டையும், மதுரை ஜில்லா கலெக்டர் IAS அவருக்கு ஒரு கல்வி இருக்கு, இல்லைன்னு தெரியுமா? அதை படிக்காதவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. ஞானம் இருக்கா அப்படின்னா அதான் பெரிய கேள்வி. ஞானம் பெரும்பாலும் இருக்காது, கல்வி இருக்கும், கல்விக்கேற்ற ஞானம் இருக்காது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, எனக்கு கல்வியை கொடு, கல்விக்கேற்ற ஞானத்தை கொடு அப்படின்னாங்க. இங்க மனிதன் கல்வியை கற்கலாம், ஞானம் மிக அடிப்படையான விஷயம். பெரும்பாலும் உலகுக்கு மார்க்கத்தை சொல்ல வந்த அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவர்கள் தான் படிச்சு கொடுப்பாங்க, அவங்க தான் கற்றுத் தருவாங்க. அறியாததையெல்லாம் கற்றுத் தருவதற்காகத்தான் அல்லாஹ் அவர்களே தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறான். இது எல்லாமே நம்ம அறிந்த விஷயம். நபிகளால் படித்த பாடம் நமக்கு தெரியுமா அப்படின்னா நிறைய பயான்கள்ல கேட்டிருப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு அல்லாஹ் பாடம் நடத்தியிருப்பான். அந்த பாடம் என்ன அப்படின்னு கேட்டா, முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது சஹாபாக்களுக்கு ஏராளமான துன்பங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள், இடர்பாடுகள் எதிராளிகளால் கொடுக்கப்பட்டது. அந்த கொடுமை தாழ முடியாமல் கப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் இப்படி கரம் வச்சு படுத்து கிடக்குறாங்க. அப்போ சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று சொன்னதற்காக எங்களை சொல்லொன்னா கொடுமைக்கு உள்ளாக்குகிறார்கள், நீங்கள் எங்களுக்காக துவா செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அமர்ந்து சொன்னார்கள், உங்களுக்கு முன் சென்ற சமுதாய மக்கள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் ஆழ குழி தோண்டி அவர்கள் கழுத்துக்கள், தலைகள் இருகூறுகளாக அறுக்கப்பட்டது, இரும்பு சீப்புக்களை கொண்டு அவர்களுடைய உடல்கள் எல்லாம் குத்தி கிழிக்கப்பட்டது, அது சதையை கடந்து எலும்பை சென்றடைந்தது அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி சகாபாக்களுக்கு முதல்ல தெரியாது. இந்த பாடத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறான். நீங்க அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று சொல்லும் பொழுது இந்த நிலைமை கூட உங்களுக்கு ஏற்படும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஅன்திர் அஸீரத்தகல் அக்ரபின், நபியே உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று சொல்லுகிற பொழுது அந்த வசனம் இறங்குவதற்கு முன்பாக தன்னுடைய மனைவி இடத்துல போய் சொன்னாங்கல்ல, ஜிப்ரீலை பார்த்தேன், ஒரு வானவர் வந்தார், என்னை இருக கட்டி அழைத்தார் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் குளிர் அப்படியே நடுங்கினாங்கல்ல. அப்படி நடுங்கிய நேரத்துல அவர் வராக்கா பின் நௌஃபலை போய் சந்திக்கிறாங்க. அப்ப அவர் சொல்லுகிறார், இந்த மக்கள் எல்லாம் உங்களை இந்த ஊரை விட்டு விரட்டுவார்கள் அப்படின்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னையா விரட்டுவாங்க அப்படின்னாங்க. உங்களை தான் விரட்டுவாங்க, அப்பொழுது நான் இளைஞனாக இருக்க வேண்டுமே, உங்களுக்கு உதவி செய்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்ப அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று சொன்ன உடனே ஊரை விட்டு விரட்டுவார்கள், ஊர் பகிஷ்காரம் செய்வார்கள், இரு கூறுகளாக அறுத்து கொலை செய்வார்கள், இரும்பு சீப்புக்களை கொண்டு சீவுவார்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு எடுக்கப்பட்ட பாடம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டனாலதான் சகாபாக்கள் எங்களுக்காக நீங்க துவா செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மட்டுமா உங்களுக்கு கொடுமை அப்படின்னு சொல்லி முன் சென்ற சமுதாயத்திற்கு நடந்த கொடுமையெல்லாம் அவர்களுக்கு எடுத்து கூறினார்கள். அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், இடர்பாடுகள் எல்லாம் வரத்தான் செய்யும். வரும்போது என்ன செய்யணும்? நாம யாருக்காக இருக்கிறோம் என்பதுதான் முக்கியமான விஷயம். யாருக்காக இருக்கிறோம், எதற்காக இருக்கிறோம், எதை நோக்கி பயணிக்கிறோம், எதை செயல்படுத்த போகிறோம் என்பதுதான் நம்முடைய நோக்கம், இலக்கு. இலக்குகளை எப்பொழுதெல்லாம் நாம் மறக்கிறோமோ அப்பவெல்லாம் நாம் பாதை மாறி சென்று கொண்டே இருப்போம், தடம் புரண்டு சென்று கொண்டே இருப்போம். இலக்குகளை தவறவிடாமல் பயணித்தோம் என்று சொன்னால் நாம எடுக்கிற அந்த வண்டி கரெக்டா நேர போய் சேர்ந்து சொர்க்கத்துக்கு.
நம்ம கிளம்புற பயணம் எங்க இருக்கணும்? நம்ம பயணம் சொர்க்கத்தை நோக்கி. சகாபாக்கள் அதை நோக்கி தான் பயணித்தார்கள், தூதரின் வழியில் பயணித்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆனில் ஆயத்தை இறக்கி உலக அழிவு நாள் வரைக்கும் சகாபாக்களின் தியாகங்களை நினைவு கூறும் விதமாக பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் படித்த பாடத்தை சகாபாக்களுக்கு விதைத்தார்கள். அதனாலதான் அவங்க அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, மார்க்கத்துல உறுதியாக இருந்து இந்த ஏகத்துவத்தை வளர்க்க முடிந்தது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு பாடம் நடத்தினான். குர்ஆன்ல வரக்கூடிய செய்தி, ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, இதெல்லாம் பொதுவா மற்றவர்களுக்கு உபதேசமா நம்ம சொல்லுவோம். ஆனா நல்ல ஆழ்ந்து சிந்தனை செய்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். எந்த அளவுக்குன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லாருமே தெரியும் இந்த செய்தி. அவர்கிட்ட ஒரு மனிதர் கேட்கிறாரு. கேட்கும்போது என்ன கேட்கிறாரு? எல்லாம் தெரிஞ்சவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப மூசா நபி என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் அப்படின்றாங்க. அவர் அந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ஆனா அவர் தப்பா சொன்னாரான்னா தப்பா சொன்னார்னு எடுக்க முடியாது. இறைவன் என்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிறான், அதனால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் நான் தான் சொன்னதை இறைவன் பொறுத்துக்கல. நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ட்டான். எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பனா இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லி ஹிலுர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டான். ஒரு நபியை ஒரு நபி அல்லாத மனிதனிடத்தில் அனுப்பி பாடம் படி அப்படின்னா. நபிக்கு பாடம் நடத்துறவன் யாரு? ரப்பு. நபிக்கு கற்றுத்தருகிறவன் யாரு? ரப்பு. அந்த நபியை எந்த தூதருக்கும் இல்லாத சிறப்பு அவரிடத்தில் அல்லாஹ் நேரடியாக பேசுகிறான். மொத்த எல்லா நபிமார்களுக்கும் ஜிப்ரீல் வருவார், மீகாயில் வருவார். அவர்கள் செய்தியை சொல்லுவாங்க, அதை வாங்கி சொல்லுவாங்க. ஆனா மூசா நபி இடத்துல மட்டும் அல்லாஹ் நேரடியாக பேசக்கூடியவன். அந்த நபியை பார்த்து சொன்னா, நபி அல்லாத ஹிலுரிடத்தில் சென்று நீங்க பாடம் படிங்க அப்படின்னா, அந்த பாடம் படிக்கிறதுக்காண்டி அவர் போகிற பொழுது ஒரு தோணியில ஏறி போறாருல, அப்படி ஏறி போகும்போது அந்த தோணியினுடைய நுனி பகுதியில ஒரு சின்ன குருவி உட்காருது. அந்த உட்கார்ந்து அந்த கடல்ல அப்படி லேசா அப்படி கொத்தி அப்படி நீர் எடுக்குது. எடுத்த நீர்ல 2 சொட்டு கீழே விழுந்துருது. ஒரு சொட்டை அந்த நீரை முழுங்குது. அப்ப ஹிலுர் சொல்லுகிறார், அதை பாத்தீங்களா அப்படிங்கிறார். மூசா நபி இதை பாடம் எடுக்கிறார். அதை பாருங்க, அந்த சிட்டுக்குருவி, அந்த குருவி எவ்வளவு நீரை எடுத்ததோ அந்த அறிவு தான் உலகத்துல மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்துல எல்லாருக்கும் அறிவு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு? அவ்வளவுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படின்னா நாம் மிதக்கிற கடல் எத்தனை பெரியது பார்க்கணும்ல. ஒரு கடல்ல அந்த சிட்டுக்குருவி எடுத்தது ஒரு சொட்டு நீர் தான். அது எடுத்ததுல 2 விட்டுருச்சு, 1 தான் புடிச்சுக்கிருச்சு. அந்த 1 தான் உலகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அறிவு. இந்த கடல் எவ்வளவு பெருசு, இந்த சமுத்திரம். அப்ப இவ்வளவு பெரிய அறிவை நாம் அடைந்து விட்டோமா? இந்த வானம் எவ்வளவு பெருசு, பூமி எவ்வளவு பெருசு, ரப்பு எவ்வளவு பெரிய பேர் அறிவாளர். அப்ப நமக்கு எவ்வளவு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு பாடமா எடுக்கிறாங்கன்னா, அந்த பாடத்தை ரசூலுல்லாஹ் படிச்சாங்க. அந்த பாடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சனாலதான் எந்த இடத்திலும் 23 ஆண்டு காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில எந்த சீன்ல நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, நான் தான் அப்படிங்கிற சொல்லு இருக்கவே இருக்காது. 23 ஆண்டு கால வரலாற்றில் நான் அப்படிங்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ் இருக்கவே இருக்காது. காரணம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த பாடத்தை எடுத்தான். அதை அவர்கள் படித்தார்கள். இங்க அறிவுல யாரும் பெருசு கிடையாது என்பதை புரிந்து கொள்ளணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, எனக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாது. என்னுடைய மொத்த அறிவையும் ஒண்ணுமே தெரியாத ஆளை நோக்கி நான் அதை புஷ் பண்ணேன்னு வைங்க, அவர் என்ன செய்வாரு? தள்ளிட்டு போவார். எப்படி மாட்டிக்கிட்டாரா, சிக்கிட்டாரா? அது என்ன பயன் இருக்கு? என் அறிவை எனக்கு சமமானவனிடத்தில் நான் காட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, யூதர்கள்ட்ட காட்டினாங்க, கிறிஸ்தவர்கள்ட்ட காட்டினாங்க. சஹாபாக்கள் இடத்துல காட்டினாங்களா? காட்டல. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எப்படி பார்த்தாங்க? எனக்கே நானே ஒரு பாடம் கற்றிருக்கிறேன். நான் என்கிற சொல் என்கிட்ட கிடையாது. நாம் தான்
அல்லாஹ் தான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த பாடத்தை படிஞ்சதாலதான் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல அந்த வசன வரலாற்றுகளை இறக்கி சொல்லி இங்க அறிவு என்பது நீங்க சொற்பமா தான் இருக்கிறீங்க. இன்னொரு வசனத்தை சொல்றான், உங்களுக்கு சொற்பமான கல்விதான் வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறான். சொற்பமான கல்விதான் வழங்கப்பட்டிருக்கு. நீங்க அறிவியல்ல போய் மூளையை பத்தி படிச்சு பாருங்க, மூளையை பத்தி படிச்சு பாருங்க. நாம இன்னொருத்தரை திட்டம்ல மூளையை பயன்படுத்துறா பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறோம்ல, யாருமே பயன்படுத்தல, சொல்றவனும் பயன்படுத்தல. இப்ப நான் சொல்றேன் மூளையை பயன்படுத்துங்க, அது அது அப்பதான் உங்களுக்கு சரியா வரும் சொல்றேன்ல, நானும் பயன்படுத்துறேன். அவன் கண்டுபிடிச்சு சொல்றான், அதே மூளையில எவ்வளவு ஃபைல் இருக்கு, ஃபைல்ல நீ தம்மா துண்டு கூட சேவ் பண்ணல, 1 GB கூட நீ சேவ் பண்ணல. செல்லுல கூட 32 GB 68 GB இருக்கு. இது ஏகப்பட்ட தகவல்களை சேவ் பண்ணி உள்ள வச்சுக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பல்லாயிரம் கோடி ஜிபிக்களை கொண்ட இந்த மூளை இருக்குல்ல, அதுல நான் 1 GB கூட இன்னும் சேவ் பண்ணலையா. அவன் அறிவியல் கண்டுபிடிச்சு சொல்றான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், சொற்பமான கல்விதான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா நான் கொஞ்சமான அறிவோட தான் நான் இருக்கிறேன், எனக்கு எதிர உள்ளவன நான் பிரம்மாண்டம் உள்ள அறிவு உள்ளவன் என்று நான் பார்த்தேன் என்று சொன்னால் நானும் சேதாரமாவேன், அவனும் சேதாரமாவான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பாடமா எடுத்தனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவில் யாரும் முந்தியவன் கிடையாது, பேரறிவாளன் அல்லாஹ் தான் என்பதை அந்த மக்களுக்கு போதனை செஞ்சாங்க. அதே மாதிரி உசந்தவன் தாழ்ந்தவன் இது ரசூல்லாட்ட கிடையாது. இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு வியாபாரி சஹாபி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு யூதர் வர்றார், வந்து என்ன செய்யறாரு, என்ன விலை அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு விலையை சொல்ற, அவர் பேச்சு நடக்கும்போது அந்த யூதன் சொல்றான், மூசாவை இறைவனாக தேர்ந்தெடுத்த தூதராக தேர்ந்தெடுத்த இறைவனின் மீது ஆணையாக அப்படின்னு அவர் சொல்றான். இவருக்கு கோபம் வந்துருச்சு. அகிலத்துக்கே தூதர் அல்லாஹ்வுடைய ரசூல், அவங்க உசுரோட இருக்கும்போது மூசாவை தேர்ந்தெடுத்து பெருசா பேசுவா விட்டாரு, சப்புன்னு ஒரு அடி சஹாபி அடிச்சு விட்டாரு. அடிச்சோன்னு அவர் என்ன செஞ்சுட்டாரு, நேர போனார் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. உங்க ஆளை பார்த்தீங்களா, மூசாவை இறைவனை தூதராக தேர்ந்தெடுத்த இறைவன் மீது ஆணையாக சொன்னதுக்காண்டி என்னை அடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டாங்க, இங்க வா, மூசாவை நீ குறைச்சு பேசாதுன்னாங்க. ஏன்னா மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலில் என்னை தான் எழுப்புவான், முதல்ல என்னை தான் எழுப்புவான் அப்படின்னாங்க. ஆனா நான் எழுந்து பார்க்கும் பொழுது மூசா அல்லாஹ்வுடைய அரிசின் காலை பிடித்து கொண்டு நிற்பார். என்னைத்தான் அல்லாஹ் முதலில் எழுப்பினானா, மூசாவை தான் அல்லாஹ் முதலில் எழுப்பானா, அல்லது அவரை எழுப்ப வேண்டிய நிலையே இல்லாமல் வைத்து விட்டானா என்பது எனக்கு தெரியாது. அதனால மூசாவை விட என்ன வசதி நீங்க பேசாதீங்க. நான் ரசூலுல்லாஹ்வுடைய பேர் என்ன, முஹம்மது. முஹம்மதுனாலே புகழுக்குரியவர் அப்படின்னு அர்த்தம். அது அவருக்கு அவங்க வச்ச பேரு முகம்மதுனாலே புகழுக்குரியவர். புகழுக்குரியவர் தான் உலகத்துல இன்னுமே புகழ வேண்டிய விதத்தில் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த தூதர் சொன்னார், மூசாவை விட என்னை உயர்த்தாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உயர்வு தாழ்வு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நடத்தின பாடம், அதை ரசூலுல்லாஹ் படிச்சாங்க, அதை மக்கள்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல எப்படிப்பட்ட பாருங்க, இது ரொம்ப ஆழமா மனசுல ஒவ்வொருத்தரும் பதிவு செய்ய வேண்டிய விஷயம். நான் தக்குவாவுக்காக தான் பேசுறேன், ஒவ்வொரு விஷயம் இறை எச்சத்துக்காக பேசுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஒட்டகம் இருக்கு. அந்த ஒட்டகத்துக்கு பேர் என்ன, அல்பா. அந்த ஒட்டகம் எப்படிப்பட்ட ஒட்டகம்னா சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் தோற்கவே தோற்காது. அந்த ஒட்டகம் எப்படிப்பட்ட ஒட்டகம், தோற்கவே தோற்காது. இதான் எல்லாருடைய மனநிலை. இப்ப நம்ம நினைச்சிருப்போம்ல, நம்ம வாழ்ற காலத்துல ஒரு பெரிய அறிஞரை நினைச்சிருப்போம், இவரை போல உண்டா அப்படின்னு நினைச்சிருந்திருப்போம். இவராயிட்டாரா அப்படின்னு மாறிக்கிறோம்ல. காரணம் என்னன்னா, இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பத்தி அந்த ஒட்டகத்தினுடைய பார்வை அப்படி. அப்ப கொஞ்ச காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலேயே ஒரு சின்ன பையன், ஒரு இளைஞர் அப்படி வர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துக்கும் அந்த இளைஞர் ஒட்டகத்துக்கும் பந்தயம் போட்டி. அப்படி போட்டி நடக்கும்போது பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகத்தை அந்த இளைஞர் ஜெயிச்சிடுறார். ஜெயிச்ச உடனேயே சஹாபாக்களுக்கெல்லாம் பெரிய கவலை. என்ன கவலைன்னா, அல்பா தோத்துருச்சே, அல்பா தோத்துருச்சே. ஏன்னா தோற்காது, அது யாருடைய ஒட்டகம், தூதருடைய ஒட்டகம், அது தோற்காது, அது தோத்துருச்சே. அப்படிங்கும் போது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்வா தோற்றே ஆகும் அப்படின்னாங்க. அல்வா தோற்றே ஆகும் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, எந்த பொருள் இந்த உலகத்தில் உயர்த்தப்படுகிறதோ அந்த பொருள் ஒரு நாள் தாழ்த்தப்படும் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் தாழ்த்தப்பட மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகமா இருந்தாலும் அது உயர்த்தப்பட்டுச்சுல. எப்படி உயர்த்தப்பட்டுச்சு? தோக்கவே தோக்காது. தோல்வியும் வெற்றியும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. ஒட்டகத்தின் கையில இருக்கா? இல்ல. எது தோற்கணும் எது ஜெயிக்கணும் ரப்பு முடிவு செய்வான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்பா தோற்றே ஆகும். உயர்த்தப்படுகிற பொருளா ஒரு நாள் தாழ்த்தப்படும் அப்படின்னாங்க. அது தாழ்த்தப்பட்டுச்சு. ஒரு சின்ன பையன் டக்குன்னு ஜெயிச்சு முன்னாடி போயிட்டாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்ச பாடம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில என்னைக்குமே நான் தான் வெற்றி பெறுவேன். அதாவது போர்க்களத்துல, பந்தயத்துல, சண்டை, உஹதுல தோத்தாங்கல்ல, உஹது போர்க்களத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றாங்கல்ல, முதல்ல ஜெயிச்சாங்க. நம்ம சொல்லுவோம் முதல்ல ஜெயிச்சாங்க, அப்புறம் தோல்வி ஏற்பட்டுருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை மீறி கணவாயின் வழியாக படம் வந்துச்சு. தோல்வியை கொடுத்தவன் யாரு? ரப்பு. வெற்றியை பதிலில் கொடுத்தவன் யாரு? ரப்பு. இங்க வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கவன் யாருன்னு கேட்டா ரப்புல் ஆலமீன். இந்த மனநிலை எப்பொழுது ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறதோ அப்பதான் நாம வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை ஆழமாக புரிந்து கொண்டு இந்த ஜமாஅத்து கூட்டத்தை நல்ல முறையில் சிறப்பாக நடைபெற்று முடிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல்ல ஒரு மாச கணக்கு மட்டும் வாசிக்கிறேன். இதன் அடிப்படையில மொத்தமா சொல்றேன். 2023 ஏப்ரல் 4ஆம் மாதம் சந்தாதாரிகள் வகையில் வர 176 சந்தாக்கள் வரவு 12,040 ரூபா. இந்த விடுபட்ட நிலுவை சந்தான்னு சொல்லுவாங்க, அது ஒரு 200 ரூபா. ரெண்டாவது புக்கு, அந்த புக்கு முடிஞ்சு ரெண்டாவது புக்கில் வாங்கினது 280 ரூபா. இன்னொரு நிலுவை சந்தா 250 ரூபா. கடை வாடகை வகைகளில் 28,000 ரூபாய். இது எல்லாம் வரவு. அதுக்கு முன்னாடி இருப்பு இருந்தது, அதுக்கு முதல் வருஷம் 22-23 இருப்பு இருந்தது மார்ச் வரைக்கும் 36,935 ரூபா. மொத்த இருப்பு, மொத்த வரவு வந்து இந்த ஏப்ரல் மாதம் 2023 77,705 ரூபாய். செலவு வகையில் இமாம் சம்பளம் 12,000 ரூபாய், மோதினார் சம்பளம் 12,000 ரூபாய், கிளீனர் சம்பளம் 700 ரூபாய், இமாம் போனஸ் 12,000 ரூபாய், மோதினார் போனஸ் 12,000 ரூபாய். இந்த இமாம் பணியாளர்கள் எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கின வகையில் 6,900 ரூபாய். பேனா, பேப்பர், ஒயிட்னர், கார்பன், இந்த மாதிரி இந்த ஸ்டேஷனரி செலவு 55 ரூபாய். ஆஷீட், ப்ளீச், அந்த ஹார்பிட், அந்த பாத்ரூம் கிளீனிங் ஜாமான் வாங்கினது 376 ரூபாய். இபி பில் கட்டினது 9,617 ரூபாய். இந்த வகையில் மொத்த செலவு 65,648 ரூபாய். இதனுடைய வரவுலேருந்து செலவை கழிச்சா மீத இருக்கிறது 12,057 ரூபாய். இது வந்து 2023 ஏப்ரல் மாதத்துடைய ஒரு மாத கணக்கு. ஏன்னா இந்த 23 மார்ச்சோட முதல் வருஷம் முடிஞ்சுக்கும். அதனால இந்த அடிப்படையில தான் வரவு செலவு நடக்கும். இப்போ உள்ளதுல வந்து வரவுகள் கூடும், கடை வாடகை அதிகமாயிருக்கு, சந்தை அதிகமாயிருக்கு. அதுக்கப்புறம் செலவும் வந்து இமாம் சம்பளம் அதிகமாயிருக்கு. அப்புறம் நம்ம இதுக்கு பணம் கட்டுவோம், வகுப்புக்கு வரி கட்டுவோம், அது செலவு கூடும். இந்த கரண்ட் பில் எல்லாம் அதிகமாயிடுச்சு. இந்த அடிப்படையில தான் எல்லா மாதமும் வரவு செலவு இது நடக்கும். இந்த வகையில நான் 3 ஆண்டுகளுக்குரிய வரவு செலவு மொத்தமா சொல்றேன். 2023 இப்போ வாட்ச் அந்த ஏப்ரல் முதல் 2024 மார்ச் வரைக்கும் மொத்தமா வந்த வரவு 5,73,815 ரூபாய். செலவு வந்து 5,11,639 ரூபாய். மிச்சம் இருந்த இருப்பு 62,176 ரூபாய். இதே 2023 ஏப்ரல் முதல் 2024 மார்ச் வரைக்கும், 2024 ஏப்ரல்ல இருந்து 2025 மார்ச் வரைக்கும் மொத்த வரவு வந்து 6,45,166 ரூபாய். செலவு வந்து 5,97,460 ரூபாய். மீத இருப்பு வந்து 47,706 ரூபாய். இது கடந்த ஏப்ரல் வரைக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் மார்ச் வரைக்கும் ஏப்ரல் மே 2 மாதத்துடைய மொத்த வரவு அந்த மீத கூட சேர்த்து 1,49,066 ரூபாய். அதாவது மே வரைக்கும் கணக்கு பார்க்கப்பட்டிருக்கு. ஜூன் மாத கணக்கு இன்னும் நம்ம
எடுத்து பார்க்கல, கைக்கு வரல. அதனால 1,49,066 ரூபாய். ஒவ்வொரு மாதமும் கணக்கு வழக்கு எப்படி நம்மகிட்ட வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த மாதத்துடைய 15ஆம் தேதி 16ஆம் தேதி தான் எங்களுக்கு கைக்கு வரும். அப்போ அது வரைக்கும் சந்தா வசூல் நடக்கும், கடை வாடகைலாம் மெதுவாக வரும், எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி அவங்க நம்ம கையில் கொடுக்கறது. இப்போ ஏப்ரல் மாதம் முடிஞ்சு மே மாதத்துடைய 15ஆம் தேதி தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நான் 2-3 நாளில் கணக்கு எழுதி அந்த நோட்டீஸ் ஒட்டுவேன். இதான் வழக்கமாக பள்ளிவாசலில் எனக்கு முன்னாடி இருந்த நிர்வாகத்திலிருந்து நடக்கக்கூடிய வழக்கம். அந்த அடிப்படையில் மே மாதம் வரைக்கும் கணக்கு பார்க்கப்பட்டிருக்கு. இந்த லாஸ்ட் 2 மாதத்துடைய மொத்த வரவு 1,49,066 ரூபாய். மொத்த செலவு 84,490 ரூபாய். மீத இருப்பு 64,575 ரூபாய். மே மாதம் மீத இருப்பு 64,575 ரூபாய். இதில் நம்ம ஜூன் மாதம் என்ன பண்ணோம்னா, இந்த ஆண்டுக்குரிய வகுப்பு சகாயத்தொகை வரி கட்டியிருக்கோம். அது 40,675 ரூபாய். இப்போ மிச்சம் நம்ம கையில் இருக்கிறது 23,900 ரூபாய். இந்த 23,900 ரூபாய் 10,000 ரூபாய் சென்ட்ரல் பேங்க்ல இருக்கு. அது வந்து பள்ளிவாசலுடைய அக்கௌண்ட். இதை வந்து ரன் பண்றது பொருளாளரும் செயலாளரும். இந்த மீதி இருக்கிற 13,900 ரூபாய் நம்மகிட்ட கேஷா இருக்கு. இங்க கேஷா கையில இருக்கு. நீங்க வந்து வேற ஏதாவது கணக்கு வழக்கு இது சம்மந்தமா பார்க்கணும், வைக்கணும், தொகையெல்லாம் செக் பண்ணணும், வந்து பாருங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாமே எடுக்கும். இது 13,900 ரூபாய். அது எவ்வளவு இது முடிச்சுக்கிறேன். நீங்க சரி பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். இந்த தொகையும் இங்க இருக்கு, சரி பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். வேற எதையும் கணக்கு வழக்கு வேற ஏதாவது உங்களுக்கு பார்க்கணும், வேற ஏதாவது சரி பண்ணணும், தொகைகள் சரி பார்க்கணும்னா இங்கேதான் எல்லாம் இருக்கும், பார்த்துக்கங்க. யார் வேணாலும் தனிப்பட்ட நபர் பார்க்கணும்னாலும் பார்த்துக்கங்க, இல்லை எல்லாம் சேர்ந்து பார்க்கணும்னாலும் பார்த்துக்கங்க சார். மாதம் மாதம் வந்து அந்த கணக்கும் சரி பார்க்கப்பட்டு தலைவர், செயலாளர், பொருளாளர் வந்து அந்த வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க 3 பேர் ரப்பர் ஸ்டாம்ப் வச்சு சைன் பண்ணி அது ஜெராக்ஸ் எடுத்து அவங்க ஒட்டுறோம். அது வந்து முன்ன பின்ன நடக்கும். இந்த கணக்கு கொடுக்குற வழக்கு தேதிக்கு தகுந்த மாதிரி நடக்கும். சில நேரம் என்னால் வேலை பண்ணி காரணமாக 2 மாதம் 3 மாதம் சேர்த்து கூட ஒட்டிடுவேன். இது வழக்கமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. மே மாத கணக்கு வரைக்கும் அங்கே ஒட்டப்பட்டிருக்கு, பார்த்துக்குங்க இன்ஷா அல்லாஹ். வேற ஏதாவது கடைசியில் இருக்கு, கடைசி அது இப்போ கடைசி மாதம் வாசிக்கிறேன். அதான் நான் சொல்றேன். இந்த கடைசி மாதம் மட்டும் நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சந்தா வகையில வரவு வந்தது வந்து 14,560 ரூபாய் வந்திருக்கு. முன்னப்புறம் வரும் 210 சந்தால இருந்து 180லேருந்து 210 வரைக்கும் வரும். அது அடுத்த மாதம் நிலுவை சந்தாவா வந்துடும். இந்த மாதமே நிலுவை சந்தாவா 1,680 ரூபா வந்திருக்கு. கடை வாடகைங்கிற வகையில் 35,000 வந்திருக்கு. மொத்த வரவு வந்து 1,05,809 அங்கே நோட்டீஸில் ஒட்டியிருப்பேன். இந்த மே மாதம் மட்டும் முன்னிருப்பு சேர்த்து இதில் 1/5னா முன்னிருப்பே 53,000 ரூபாய் இருக்கு. இது போக செலவுன்னு பார்த்தீங்கன்னா இமாம் சம்பளம், மோதினார் சம்பளம், ஆலிமார் சம்பளம், மேலே ஆலிமாவுக்கு தனியாக ஒன்று போட்டிருக்கோம். அவங்க வந்து ஒரு 40 பிள்ளை வரைக்கும் படிக்கிறாங்க, 30லேருந்து 40 வரைக்கும் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சம்பளம், கிளீனர் சம்பளம், ஆர்சீட் வாங்குறது, பிளேஸு, பினாயில் வாங்குறது, இது பல்பு, லொஸ்க்கு ஏதாவது வாங்குறது, போனால் அப்புறம் சின்ன சின்ன வேலைகள் நடந்தால் அந்த வேலைக்காரங்களுக்குரிய கூலி, இதெல்லாம் போக இதெல்லாம் சேர்ந்து இந்த ஜூன் மாதம் வந்து 41,234, மே மாதம் 41,234 ரூபா செலவு. இந்த மிச்ச தொகை தான் 64,575 ரூபா நோட்டீஸில் ஒட்டியிருக்கேன். ஆமாம், 15 ரூபா வரைக்கும் வரும் நிலுவையெல்லாம் சேர்த்து. நன்கொடைங்கிறது இங்கே கணக்கில் வராது. ஆமாம், இது வந்து நம்ம போர்டுக்கு சமர்ப்பிக்கிற கணக்கு. வாய்ப்பு இருக்கு.
இதுதான் ரெகுலர் வருமானம். ஆ, ரொம்ப பெருசா மிச்சம் வராது. ம் 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 சரி. ஒரு மாதத்துக்குரியது இது. லாஸ்டா சொல்றேன். லாஸ்ட் மாசமே சொல்றேன். ஆமா, 52,000 சில்லறவா வந்திருக்கு. 52,200 வச்சுக்கோங்க. செலவு வந்து 41,234 ரூபாய். அவ்வளவுதான். இந்த மாசம் கரண்ட் பில் இல்ல, அடுத்த மாசம் வரும். 6,000 ரூபாயா? 10,000 ரூபாய் வரைக்கும் வருது. 2 மாசத்துக்கு ஒருக்கா கரண்ட் பில் வரும். அதாவது ஆவரேஜா மாசம் மிச்சம். ஆமா ஆமா. இப்போ ஆவரேஜா எவ்வளவு வரும்னா, ஒரு மாசத்துக்கு 5,000 மிச்சமாகும்னே. 2வது மாசம் அது கரண்ட் பில்லா சரியா இருக்கும். இப்படி ஆவரேஜா தானே இந்த ஃபர்ஸ்ட் கணக்கு போயிட்டு இருக்கு. அப்படி அப்பவும் மிச்சமாகிறது லாஸ்டா அந்த வக் போர்டு கட்டுறோம் இல்லையா, அந்த தொகையில சரியா இருக்கு. இப்ப அதை கட்டிட்டு தான் இந்த 64,000 ரூபாய் அது கட்டினது போதும், வெறும் 13,000 ரூபாய் இருக்கு. இதுதான் நிலைப்பாடு கணக்கு. ஆமா ஆமா. அடுத்த மாசம் கரண்ட் பில் வரும். அது வருஷத்துக்கு ஒருக்கா வரி கட்டுறோம். அதுவும் கட்டிக்கிட்டு தான் இருக்கும் கரெக்டா. நடப்பு வரைக்கும் வக்போர்டு கட்ட வேண்டிய வரி, கார்பரேஷனுக்கு கட்ட வேண்டிய வரி எல்லாம் கட்டி கரெக்டா இருக்கு. இதுல வேற ஏதாவது கணக்கு செக் பண்ணணும்னு விரும்புகிற சகோதரர்கள் வந்து பார்த்துக்கலாம். சரி சரி சரி. இன்ஷால்லா அது அவர் தான் சொல்லுங்க, தலைவர் தான். இந்த ஐசிஐசி பேங்க்ல கிட்டத்தட்ட நாங்க ஒரு 6 வருஷமா நிர்வாகத்துல இருந்து போய் அழிஞ்சிட்டு தான் இருக்கோம். அது வாரா கடன்ல போய் தள்ளிட்டாங்க. அந்த கடன்ல வந்து அந்த அங்கீகாரம் உள்ள நிர்வாகம் தான் வரணும்னு சொல்லி அதையும் கொண்டு போய் அங்கீகாரம் கொடுத்தாச்சு. அந்த மேனேஜர் என்ன டெல்லிக்கு அனுப்பிவிட்டு அந்த பணத்தை கூடாத்தையும் நீங்க அங்கே தான் போய் வாங்கணும், அது பழைய பேங்கில் உள்ளதுன்ட்டாங்க. லாயர்கிட்ட போய் கேட்டோம்னா அங்கே போட்டிருக்கிறது 44,000. அவர் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே காசு கேட்குறாரு. அது கேட்கணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்றாரு. அதனால அது நம்மளால எடுக்க முடியல. அது அப்படியே தான் கிடக்கு. 44,000 ரூபாய். ஆமா, அவங்க போட்டது வந்து 32 ரூபா போட்டிருக்காங்க. வட்டியோடு சேர்த்து 44,000 ரூபாய் இருக்குது. நாங்க நிர்வாகத்தில் எடுத்துப்போம், அங்கீகாரத்தோடு உண்மை கொடுத்தோம். கொடுத்துட்டு பார்த்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவங்க நீங்க வெரிஃபிகேஷனுக்குலாம் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு என்ன பணத்தை ரிலீவ் பண்ணுங்கன்னு கேட்டா அது வாரா கடனை கிடக்கு பாய், வேற எங்களுக்கு செய்ய முடியல, அடுத்த மேனேஜரை போய் பாருங்க, சென்னைக்கு போய் வேண்டாம். லாயர்கிட்ட கன்சல்டிங் பண்ணோம். ஏற்கனவே கேஷ போட்டு லாயர்னாலே ரொம்ப காசு போனது பள்ளி. இந்த பள்ளி இதுக்கு போய் ஏன்னா அணைஞ்சிட்டு தெரியவானு இப்போதைக்கு நாங்கள் அதை எடுக்க முடியல, விட்டுட்டோம். அப்படி வேணா சொல்லு. வழக்கறிஞர்களை சந்திச்சு அம்முறையா அந்த வர்றது உங்களோட தடி செஞ்சு அது வீட்டுக்கான ஏற்பாடு பண்றோம். நீங்க வாங்க, நீங்க அடுத்தவங்க நம்ம வாசிச்சிடலாமா? நம்ம புதிய நிர்வாக தேர்வு வாசிச்சிடலாமானே? வேற எதுவும் பேச வேண்டியிருக்கா? அடுத்து வரக்கூடிய யூசுப் முஸ்லிம் ஜமாத் நிர்வாக தலைவராக எஸ் அப்துல் லத்தீப் அவர்களை தலைவர் பதவிக்கு ஏகமனதாக நம்ம அனைவரும் தேர்வு செய்யலாம். அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டுகளுக்கு யூசுப் முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசலின் செயலாளர் நிர்வாக பொறுப்புக்கு முகமது மாலிக் ராஜா அவர்களை ஏகமனதாக தேர்வு செய்யலாம். யூசுப் முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாக பொருளாளராக AM சிராஜுதீன் அவர்களை அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டுகளுக்கு நிர்வாக பொறுப்புக்கு தேர்வு செய்யலாம் ஏகமனதாக. சரி, துணை
தலைவராக எஸ் சாகுலம் நம்ம பள்ளியோட நிர்வாக பொறுப்புக்கு துணைத் தலைவர். எம் முகமது மீரா மைதீன் துணைத் தலைவராக நமது பள்ளியோட நிர்வாக பொறுப்புக்கு தேர்வு செய்தார். எஸ் முகமது அலி துணை செயலாளராக நம்ம பள்ளியோட நிர்வாக பொறுப்புக்கு தேர்வு செய்தார். எம் அப்துல் லத்தீப் துணை செயலாளராக தேர்வு செய்தார். இதுல வந்து கமிட்டி மெம்பர்கள் 4 பேர் வந்து நிர்வாக பணி சுமைகளை சீர்படுத்திக்கிறார்கள், பிரித்து சிறப்பான முறையில் செய்வதற்கும் இப்ப தேர்வு செய்யக்கூடிய தலைவர், செயலாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர் வந்து உங்களோட இணக்கமா பயணிக்கிற மாதிரி 4 நிர்வாக கமிட்டியாளர்களை நீங்க தேர்வு செஞ்சு வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான். நான் வந்து நிபந்தனையாவோ கண்டிப்பாலாம் வரல. ஒரு கமிட்டி உறுப்பினர் இருப்பது வந்து அந்த நிர்வாகத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு படை தளபதிகளாகவும் செயல்படுவாங்க. பொதுவாக எல்லா நிர்வாகத்திலையும். அது போக வந்து ஒரு நிர்வாக கூட்டத்திலேயே ஒரு விஷயத்த மசோரா பண்றீங்க அப்படின்னா ஒரு ஓட்டெடுப்புக்கு நீங்க விடலாம். ஒரு 10 பேர் 11 பேர் இருக்கக்கூடிய நிர்வாகத்துல ஒரு தலைவர் ஒரு விஷயத்த வந்து பேசுவாங்க, செயலாளர் வந்து அதுக்கான பரவாயில்ல நல்ல விஷயம் தான், அதை செயல்படுத்தலாம் அப்படின்பாங்க. இப்ப துணை நிர்வாகிகள் நாற்பட்ட கருத்துக்கள் இருக்கும். அப்ப பெரும்பான்மையான ஒரு முடிவை எடுத்து அதை மினிட்ல பதிவு செய்யணும் அப்படின்னா கூடுதலான எண்ணிக்கையில நிர்வாக உறுப்பினர்கள் இருப்பது வந்து அந்த ஒரு சூழலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு உதவும். அதே நேரத்துல வந்து கடந்த காலங்களில் இருந்தக்கூடிய அந்த கமிட்டி உறுப்பினர்கள்லாம் ஒரு சிலர் சரியான அவங்களுடைய பங்களிப்பை வழங்கலைன்னு ஒரு குறையா கடந்த காலங்களில் கூட்டங்கள்ல ஏற்படுத்தினாங்க. இனி வருங்காலங்களில் வந்து அந்த கமிட்டி உறுப்பினர்கள்ட்டையும் துணை நிர்வாகிகள்கிட்டையும் முக்கிய பொறுப்புல இருக்கவங்கள்ட்டையும் அதிகமான செயல்பாடுகளை எதிர்பார்க்கிறோங்கிறத சமீபத்துல 2 மசோரால அனைவருமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதை நிச்சயம் வந்து அல்லாஹ்வின் பேரெல்லாம் நீங்க செல்லவில்லை வாங்கிடுவா. சரி வேற செயல்படலைன்னு சொல்லல, அவங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்த்த அளவுக்கு வழங்கலைன்னு சொல்லு. சரி 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 ஓகே சரி. அப்படியே நம்ம ஏகமானதான் இருக்கு. அதை இப்ப தேர்வு செய்யப்படக்கூடிய தலைவர், செயலாளர், பொருளாளர், துணை நிர்வாகிகள் எல்லாரும் உங்களோட இணக்கமா நல்ல முறையில் பணி செய்யக்கூடிய கமிட்டி உறுப்பினர்கள் 4 பேரை நீங்க தேர்வு செஞ்சுக்கங்க. வேற எதுவும் யாரும் பேசணுமா? வேற முடிச்சுக்கலாமா? சரி சரி என்னுடைய பணி முடிஞ்சது. இந்த கூட்டத்தில் வருகின்ற அனைவருக்கும் அல்லாஹ்வின் பெயரால் நன்றி சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தலைவர் வந்து கொஞ்சம் பேசுவாங்க, போகும்போது எல்லாரும் கையெழுத்து போட்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இந்த நிர்வாகத்தை மறுபடியும் தலைவருக்கு தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பேர் உதவி கொடுக்கணும்னு நீங்க ஒவ்வொரு நாளும் தொழுகும் போது எங்களுக்காக துவா செய்யுங்க. கடந்த 13 பேரும் நல்லதா பணி செஞ்சான், யாருக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அதை பொறுப்பு தானே நான் தான் நல்ல சிறப்பாக தான் செஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு சில காரணத்துக்காக 7 பேர் எடுத்திருக்கோம். எங்களுக்கு சுமை அதிகமாகும் போது 1 மாதம் 2 மாதங்களும் நல்ல பணி செய்யக்கூடிய வாங்க போன இளைஞர்களை புதுசாக கொண்டு வந்து அவங்களுக்கு இந்த நிர்வாகத்தை எப்படி கொண்டு போகணும் அடுத்த கட்ட நகர்வு. இனி எங்களுக்கு வயசாகிட்டு போகுது. இப்போ எங்கள் முன்னாடி உட்காந்துருக்க சுல்தான் கலிப்பார், ரஸ்தேலிப்பார், ஜீப்சி பாய், அகோர் பாயெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் அங்கே போக உட்காரணும். இந்த வரும் தலைமுறைக்கு புதிய நிர்வாகத்துக்கு இன்ஷால்லா வரணுன்றது பக்குவப்படுத்திடுவோம். பக்குவப்படுத்திட்டு இன்ஷால்லா அந்த ஜமாத்தை நல்லபடியாக கொண்டு போவோம். உங்களுக்காக துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இப்போதைக்கு எடுத்திருக்கோம், இந்த நிர்வாகத்தை அமைச்சிருக்கோம். இது வருங்காலங்கள்ல நீங்க விரும்பிய மாதிரி நடக்கும். இதே தொடராது. புதுசா நாங்க எடுக்க போற 4 கமிட்டி மெம்பர் அடுத்த பொறுப்பு வருவாங்க. உண்மைதான். இன்ஷா அல்லாஹ் அதுக்கான பணிகள் நாங்க ஆரம்பிச்சிருவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாசத்துல இருக்கு.
இந்த ஜமாத்துல வந்து ஜமாத் பொதுக்குழு கூட்டம் போட்டு 18 வயசுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம பேசணும். இன்ஷால்லா அடுத்த மாசமோ அதுக்கு அடுத்த மாசமோ இதே மாதிரி ஜமாத்து கூட்டம் ஒன்று போட்டு பெருசா அது சந்தாவும் கூட்டணும். சாவரபாய் நீங்க சொல்றது உண்மைதான். ஆமா இல்ல தலைக்கட்டு தான் போட்டோம். ஆனா ஆர்வமா கொடுத்தோம், நன்கொடை அழைத்துக்கிட்டோம். இல்ல நன்கொடையாக தலைக்கட்டு வந்து போகணும். இல்ல பொது சந்தா வரும்போது நம்ம எந்த மகள்ல நீங்க இருந்தீங்களோ அந்த லெட்டர் வாங்கிட்டு தான் போறோம். இங்க இருந்து திருப்பூர் காலி பண்ணி போனவங்க என்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போய் தான் சந்தா சேர்ந்தாங்க. அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வர ஜமாத்து கூட்டத்துல அது விரிவா பேசி சாரா முடிவு பண்ணிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பண்ணுங்க. சொல்லுங்க எந்தாங்கண்ணே இங்க வந்துருங்க. எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும், அது நம்ம ஜமாத் அமைப்பாக இருந்தாலும் சரி, இன்னும் பிற அமைப்புகள் இருந்தாலும் சரி, ஒரே நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்பாளர்கள் தொடர்ந்து தேர்வு செய்வது ஆரோக்கியமற்ற ஒரு சிந்தனை. இது என்னுடைய தனிப்பட்ட யோசனை சொல்கிறேன். யாரையும் காயப்படுத்துறதாகவோ, என்னடா தேர்வுக்கு அப்புறம் இவர் புதுசாக கொண்டு போகிறார்கள்லாம் தப்பாக நினைக்காதீங்க. இவங்க மேலே எந்த குற்றச்சாட்டு இல்லை, இருக்க நிர்வாகிகள் மேலே எந்த குற்றச்சாட்டு இல்லை, அடுத்து வரக்கூடிய நிர்வாகிகளில் யாரும் முன் வரலை. இந்த மாதிரியான சூழலில் நம்ம இவங்களே இருந்து நம்ம பள்ளி நிர்வாகத்தை சிறப்பாக சென்று போகணும்னு சொல்லி கொடுக்குறோம். அதில் மாற்று கருத்து இல்லை, அதை முழு மனதோடு நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இனி வருங்காலங்களில் இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் 3 முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து 2 பீரியடு இருக்கலாம். அவங்களுடைய பங்களிப்பையும் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேராற்றலை கொடுத்துருக்காங்க. அந்த பேராற்றலை இந்த ஜமாத்தோட நிர்வாக வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு கட்டமைப்புக்கும் சேவை செய்வதற்கும் நீங்கள் வழங்குங்க. உங்களோட துணை பொறுப்பில் இருக்கிறவங்கள அடுத்து நீங்கள் ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜில் அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வர மாதிரி பயிற்சி கொடுங்க. அதேமாதிரி துணை பொறுப்பில் இருக்கிறவங்கள இந்த பணிகளை இன்னும் சிறப்பாக வழங்குறது எப்படி, இன்னும் சிறப்பாக எப்படி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் சிந்திங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பெரிய இருக்கிற பேராற்றலை கூட இன்னும் நிறையா கொடுப்பான். அது எல்லாருக்குமே நன்மையாக அமையும். அதனால் இனி வருங்காலங்களில் தொடர்ச்சியாக நிர்வாக மாற்றம் வரும்பொழுது 3 பேர் வெளியேருந்து உள்ளே வரணும், 3 பேர் உள்ளேருந்து வெளியே போகணும். அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் நம்ம ஒரு பைலாவாக இல்லைன்னாலும், கூட்டத்தில் முடிவு பண்ணலைனாலும், இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதை கடைபிடிக்கும் போது நிறையா மாறுதல் வரும், நிறையா நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி நம்ம பள்ளியோட இன்னைக்கு கட்டமைப்பு கட்டுமானங்கள் இதெல்லாம் எதிர்கால நலன் கருதி சொத்து பாதுகாப்பு குழுன்னு ஒன்று அமைச்சுக்குங்க. அது இனி வருங்காலங்களுக்கு சட்ட ரீதியாக நம்ம சொத்தை பாதுகாக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு அது ஒரு பக்கபலமாக அமையும். நடக்கக்கூடிய அரசாங்கம் என்ன அரசாங்கம் அப்படிங்கிறத நம்ம அனைவருக்கும் தெரியும். இனி வருங்காலங்கள்லாம் வக்ஃபு திருத்த சட்டம் அது இதுன்னு போட்டு நம்மளை பூரா ஒரு பக்கம் அதில் பாதிப்பு ஏற்படுத்த செய்யக்கூடிய சூழல் உருவாகிருக்கு. அப்போ நம்மளில் இருக்கக்கூடியவங்களில் ஒரு சின்ன குழு சொத்து பாதுகாப்பு குழு அப்படின்ற மாதிரி பொறுப்புகளை உள்ளடக்கி ஒரு குழு தொடர்ந்து செயல்படுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு நம்ம அதெல்லாம் எதிர்கொள்வதற்கு நமக்கு அது உதவும். அதனால் தயவுசெய்து வருங்காலங்களில் இந்த யோசனையில் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் இருந்துச்சுன்னா பரிசீலனை பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம பேசப்பட்ட பேச்சுகள் தீர்மானமாக இருக்கிறோம். நோட்டில் தவறாமல் எல்லாரும் கையெழுத்து போட்டு போயிருங்க. சார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய பேருந்தால் யூசுப் தோப் முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசலுடைய புதிய நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இது அல்லாஹ்வுடைய ஒரு பெரும் கருணையும் கிருபையும்
என்று தான் சொல்லணும். பொதுவாக பொறுப்பு பதவி அப்படின்னா அது ஒரு பெரும் சுமை. நம்ம எப்பவுமே நான் உறுப்பினர்களுக்கு சொல்றதுதான், ஒரு நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டா அந்த நிர்வாகத்துக்கு நாம் என்ன செய்யணும், முழுமையாக கீழ்ப்படியணும், கட்டுப்படணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான அம்சம். ஏன்னா நாம தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். தேர்ந்தெடுத்த நாமளே என்ன செய்யக்கூடாது, அந்த நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு செய்யாமல் நிந்தனை செய்து விடக்கூடாது. அதற்கு முழுமையாக கீழ்ப்படியணும். கூடுதலாக சொல்ற விஷயம் என்னன்னா, தலைமைக்கு கீழ்ப்படியணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம 7 பேரோ 11 பேரோ நிர்வாகத்தில் போட்டாலும் கேள்வி எல்லாரும் யாரை கேட்போம்னா தலைவரை தான் கேட்போம். எல்லாத்துக்கும் பொறுப்பு தலைவர் தான், அவர் தான் பதில் சொல்லணும். அப்போ அவர் பதில் சொல்லுகிற சூழ்நிலையில இருக்கணும்னா நாம அதற்கு கீழ்ப்படிந்து ஒத்துழைப்பு செய்யணும். அப்பதான் என்ன செய்ய முடியும். மற்ற பள்ளிவாசல்களை போன்று நம்ம பள்ளிவாசல் கிடையாது. நாம குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தௌஹீதை போதிக்கிற இறை ஆலயம். நமக்கு பதவி அப்படிங்கிறதுலாம் நம்ம பிள்ளைகளுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதை விட பெரிய பெரிய பதவிலாம் வெளியே போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் வேணாம்னு சொல்லிதான் இங்க என்ன செய்யறாங்க, பகுதியில வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும் கேட்டா, அல்லாஹ்வுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாரும் செயல்பட. பள்ளிவாசல் இமாமா நான் என்ன செய்யணும், உபதேசம் செய்து கொள்கிறேன் அப்படிங்கிறேன். கையெழுத்து போடுவாங்க. துவா ஓதுறேன், எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க. துவா ஓதுறது போறதுக்கு இல்லை, இந்த அமர்வுகளில் நடந்த சிறு பிள்ளைகளுக்காக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்புக்கு தான் துவா. நிறைய இடத்துல துவா ஓதுனோம்னா வீட்டுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கு தான் இந்த துவா ஓதுறோம். துவா அது இனிமே அவங்க லிஸ்ட்ல தான் பரிசீலனை பண்ணி சொல்லுவாங்க. புரியல. நீங்க அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சந்தா குறையுதுன்னு நான் சொல்லல. நம்ம பள்ளிவாசலை சுத்தி நம்ம பலம் எவ்வளவு அப்படின்னா 35 குடும்பம் தான் இருக்கு. இந்த பள்ளிவாசலை சுத்தி 250 குடும்பம் இருந்துச்சு. இப்போ 35 குடும்பம் தான் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 15 வீட்டுக்காரங்க சொந்த வீட்டுக்காரங்க இருக்காங்க. மிச்சம் 20 பேர் வாடகைக்கு குடியிருக்கிறாங்க. அவங்களும் எப்போ வேணாலும் ஷிஃப்ட் ஆகி போவாங்க. இப்போ நம்ம பள்ளிவாசலை சுற்றி மகல்லாங்கிற பலம் போயிருச்சு. அப்படிங்கும்போது இங்க உங்களுக்கு யாருடைய ஒரு பெரிய ஜமாத்துக்கு ஒரு பெரிய யாருடைய உதவி வேணும் அப்படின்னு சொன்னா இளைஞர்களுடைய உதவி தான் வேணும். என்னை மாதிரி நரைச்ச தாடியே வச்சு எத்தனை நாளைக்கு காலத்தை ஓட்ட முடியும்? நான் கோபமா வீரமா பேசுவேன். டக்குன்னு ஒரு பிரச்சனைனா இறங்கி முன்னாடி இருந்தா ஒரே அடியில் என்னை சுருட்டிட மாட்டாங்களா? அங்க யார் பேஸ் பண்றது? அப்போ அதற்கான இளைஞர் கூட்டத்தை உருவாக்குறதுக்கு தான் நாம் அந்த இடத்துக்கே வர்றோம். இளைஞர்களை நம்ம ஜமாத்துக்கு தேவை. அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து 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 கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது. சண்டை பிரச்சனை இல்லை. அவனுக்கும் ஒரு அத்தாரிட்டி இருக்கும் பொழுதுதான், நீ இந்த ஒரு அங்கத்தினர், இதுக்காக நீ சாகணும்டா அப்படின்னு சொன்னா தான் அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும், அங்கீகாரம் இருக்கும். அங்கீகாரம் இல்லாதவங்க நம்ம குழந்தையாக வச்சிருக்கோம். குழந்தைய தாயம் கொடுப்போம்னு சொல்லிடுவோம். அப்ப அங்கீகாரம் என்பது ஒரு இளைஞனுக்கு கொடுக்கப்படும் போதுதான் சமுதாயம் மேம்படும். இன்னைக்கு நம்ம வரலாற்று பார்த்துருக்கோம்னா 20-30 வருஷம் சந்திக்கலையா? தமிழகத்துல இன்னைக்கு முஸ்லிம்களை தலைதூக்கி நிறுத்தினது யாரு? இளைஞர்கள் தானே. அன்னைக்கு எல்லாம் இளைஞர்களா தானே உள்ள வந்தோம். இன்னைக்கு நம்மளே உட்கார்ந்துருக்கிறோம். அன்னைக்கு வரும்போது ரஸ்தலிபா இருந்தாரு, அலி வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டு வந்தாரு. அன்னைக்கு நான் சின்ன பையன். இன்னைக்கு நான் அந்த ஆடி நரைச்சு போச்சு, நானே தான் இருக்கிறேன். எனக்கு கீழே யார் இருக்கா? அப்ப அதை மாற்றுறதுக்கான வழி என்ன? நாளைக்கு நான் மௌத்தா போயிருவேன். அப்ப இதுக்கு பழையபடி முதியோர்கள் கப்பு ஊட்டிட்டு போற ஒரு பள்ளிவாசல் மாதிரி ஆக்கிட்டு போயிடுறதா? அப்ப இளைஞர்கள் அவசியம். அவர்களை தான் நம்ம ஜமாத்துல என்ன செய்யணும், மேம்படுத்தணும், உட்படுத்தணும். அவர்களை கொண்டு வந்து இணைச்சாலும் வருங்கால சந்ததிகள் சமுதாயத்துக்கெல்லாம் சரியான ஒரு வழிகாட்டுதல் என்கிற அடிப்படையில் தான் சொன்னேன். தவிர இங்க இருந்து சக்கிமங்கலத்துல இருந்து இங்க சந்தா கட்டுறாங்க அதை நான் சொல்லல. மகல்லாவுடைய பலம், மகல்லாவுடைய பலம் என்பது இளைஞர்கள் தான். அதான் பயான் பண்ணும் போதே சொன்னேன். வராகாபுன் நௌஃபல் சொன்னாங்க, அந்த நாளில் நான் இளைஞனாக இருக்க வேண்டும் அப்படின்னாங்க. அவர் நான் முதியவரா இருக்கேன், உங்களோட ஓடோடி வருவேன்னா சொல்லல. அந்த நாளில் நான் இளைஞனாக இருக்கும் சொன்னாங்க.
இளைஞர்களால் தான் சமுதாயத்தை வழி நடத்த முடியும், அவர்களை தலைநீக்கி நிறுத்த முடியும். வாகனம் இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان. رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان. مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان. يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان. وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان. كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان. يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن
فبأي آلاء ربكما تكذبان سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران فبأي آلاء ربكما تكذبان فإذا انشقت السماء فكانت وردة كالدهان فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فبأي آلاء ربكما تكذبان يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواصي والأقدام فبأي آلاء ربكما تكذبان هذه جهنم التي يكذب بها المجرمون يطوفون بينها وبين حميم آن فبأي آلاء ربكما تكذبان ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان ذواتا أفنان فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان تجريان فبأي آلاء ربكما تكذبان فيهما من كل فاكهة زوجان فبأي آلاء ربكما تكذبان متكئين على فرش بطائنها من استبرق وجنى الجنتين دان فبأي آلاء
ربكما تكذبان فيهن قاصرات الطرف لم يطمثهن إنس قبلهم ولا جان فبأي آلاء ربكما تكذبان كأنهن الياقوت والمرجان فبأي آلاء ربكما تكذبان هل جزاء الإحسان إلا الإحسان فبأي آلاء ربكما تكذبان ومن دونهما جنتان فبأي آلاء ربكما تكذبان مدهامتان فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان نضاختان فبأي آلاء ربكما تكذبان فيهما فاكهة ونخل ورمان فبأي آلاء ربكما تكذبان فيهن خيرات حسان فبأي آلاء ربكما تكذبان حور مقصورات في الخيام فبأي آلاء ربكما تكذبان لم يطمثهن إنس قبلهم ولا جان فبأي آلاء ربكما تكذبان متكئين على رفرف خضر وعبقري حسان فبأي آلاء ربكما تكذبان تبارك اسم ربك ذي الجلال والإكرام بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان
وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان